மீண்டும் நீர்த்துளி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஊக்கம். எந்த ஒரு மனிதரும் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அந்த நோக்கத்தை அடைய தினந்தோறும் உழைத்தாலும் மனம் ஏதோ ஒரு கட்டத்தில் தளர்ச்சி அடைய வாய்ப்புண்டு. அவ்வாறு சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் அந்த லட்சியத்திலே மனத்தை செலுத்திட ஊக்கம் தேவைப்படுகிறது. ஊக்கம் ஒருவருக்கு தனக்குள்ளிருந்தும் உருவாகலாம். எரிமலைக்குள்ளே இருந்து சூடான பாறை வெடித்து கிளம்புவது போல வெளியிலிருந்தும் உருவாகலாம். பொத்தானை தட்டியவுடன் மின்விளக்கு எரிவது போல. ஆமாம், எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் எரிமலையாய் எரிந்துவிட இயலாது. பல நேரங்களில் எரியாத மின்விளக்காய்த்தான் இருள் சூழ்ந்து கிடக்கிறோம். அப்போது அனைவருக்கும் வெளிச்சம் தரும் ஒரு பொத்தான் தேவைப்படுகிறது. அதாவது சுவிட்ச் தேவைப்படுகிறது. நம்மில் பலரும் லட்சிய கடலிலே நீந்தும் பொழுது நிச்சயமாக நின்று விடுகிறோம். கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கடல் அலை கடுமையாக இருக்கிறது, கண்ணுக்கு எட்டிய தூரம் கரையே தெரியவில்லை என்றெல்லாம் கதை கட்டி கொண்டு. ஆனால் ஆரம்பத்திலே இவை அனைத்தும் தெரிந்துதானே இந்த லட்சிய பயணத்தை தொடங்கியிருப்போம். இருப்பினும் இடையிலே ஊக்கம் இழந்து மனம் தளர்ந்து நோக்கத்தை நிறைவேற்றாமல் பாதியிலே பழைய நிலைக்கு நடையை கட்டிவிடுகிறோம். இவ்வாறு எடுத்த காரியத்திலே வெற்றி பெறாமல் தொடங்கிய இடத்திற்கே திரும்பினால் ஒருவரது தன்னம்பிக்கையானது நிச்சயமாக சீர்குலையும். அடுத்தடுத்த லட்சிய பயணத்திலும் இடர்களை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் பாதியிலே திரும்புவது பழக்கமாகிவிடும். பிறகு வாழ்க்கையானது இலக்கில்லாமல் காற்றிலே அடிக்கப்படும் காகிதம் போல இங்கும் அங்கும் அலைவது போல ஆகிவிடும். இவ்வளவு தூரம் வாழ்க்கையானது நிலை குலைந்து போவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக புரிகிறது. லட்சிய பயணத்திலே வெற்றியை அடைய நம்மை சரியாக ஊக்கப்படுத்தி கொள்ளாததுதான். ஊக்கம் இருந்தால் தூக்கத்தில் கூட நோக்கத்தை நோக்கியே கனவு காண்போம். நம்மை ஊக்கப்படுத்தி அடுத்தடுத்த நகர்வுகளை அழகாக எடுத்து வைத்து இலக்கை எட்டிவிடலாம். ஆகையினால் இலக்கினை நோக்கிய ஓட்டத்தில் உயிரோட்டமாக உள்ளது ஊக்கம் என்பதனை உணர்ந்து ஒவ்வொரு வகையிலும் நம்மை நாமே ஊக்கப்படுத்தி அறவழியில் வெற்றியை வசப்படுத்துவோம். நன்றி.